அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு சின்ன ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சுக்கணும். ஃபேக் ஐடி ஃபேக் ஐடி அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க பேர் இல்லை, பேர் போட்டிருக்காங்க, அவங்க ஃபோட்டோ கிடையாது ப்ரொஃபைலில். வந்து பேசும்பொழுது அர்த்தங்கள் சொல்லும் பொழுது விளக்கரை கொடுக்கும் பொழுது நீ ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்ல வராங்க, நம்ம என்ன கவனிக்கிறோம், மேட்ச் ஆகிற மாதிரி சொல்கிறாங்களா இல்லை எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். திட்டி சொல்ல போகிறதில்ல, விளக்கமாக தெளிவாக சிந்தனையாக அழகாக பண்பாக சொல்லும் பொழுது, கெட்ட வார்த்தையே இல்லாமல் சொல்லும் பொழுது அது ஃபேக் ஐடி கிடையாது. சரிங்களா? அது பேர் போட்ட என்ன, போடாட்டி என்ன, போட்டா இருந்த என்ன, போட்டா இல்லாட்டி என்ன. ஒரு ஐடியில் வந்து ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுக்கு வந்து ஒரு சின்ன தகவல் சொன்னாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளுக்கு சின்ன தகவல் சொன்னாலும் சரி, அதையே அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு அதை சரியாக கவனிக்கணும். கவனிக்காமல் நீ ஃபேக் ஐடி, நீ நல்ல ஐடி இல்லை, இது நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது பார்த்துக்கிறேன். நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க, பார்த்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் பேரும் இருக்காது, போடாமல் இருக்காது. ஏன்னா கீழே இன்னொருத்தன் கமெண்ட் பண்ண நீ ஃபேக் ஐடின்னு அடுத்தவன் பொழப்ப கெடுக்கிறது ஃபேக்கு. ஆபாசமாக பேசுறது ஃபேக்கு. பையனை வந்துட்டு பிள்ளைங்க சொல்கிறது ஃபேக்கு. உங்கள்கிட்ட அதே மாரி பேசி சொல்லி காசு பிடுங்கிறது ஃபேக்கு. அவ்வளோதான், இதே ஃபேக்கு. சரி, ஒன்று இல்லாத இருக்குதுன்னு சொல்கிறது ஃபேக்கு. மற்றபடி அவன் வந்துட்டு ஒரு கருத்துக்கள் வைக்கும் பொழுது நல்லபடியாக, பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, நல்லபடியாக வைக்கும் பொழுது அது அத்தனையுமே ஏற்றுக்கொள்ளணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 300 வீடியோ போட்டு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வாங்கிக்கிறானுங்க. அவனுக்கு புரியாது. அவனுக்கு அறிவுரை சொன்னாலுமே நீ ஃபேக்குன்றான். எப்படி 300 வீடியோ போட்டு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர், ஒன்றுமே மூளையே இருக்காது. எப்படி சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு, எப்படி ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க அவங்களுக்கு, அவன் அதை வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். நிறைய சப்ஸ்கிரைபர் வாங்கியிருக்கிறாங்களுங்க. 95% சிந்திக்காதவனாக தான் இருப்பான். 5% சிந்திக்கிறவனாக இருப்பான். அவனோட உழைப்பால், விடாமுயற்சியால், தன்னம்பிக்கையால் வெற்றி பெற்றிருப்பான். யூடியூப் ஆகட்டு மற்றும் இன்ஸ்டாகிராம்கிட்ட, ஃபேஸ்புக்கிட்ட எல்லாமே எடுத்து பார்த்து ஆராய்ந்து அவங்ககிட்ட பேசிங்கன்னா அத்தனையுமே மூளையே இல்லாத ஒரு அறிவாளி இல்லா, மூளை சரியாக வேலை செய்யாமல் அறிவாளி மேலே பேசக்கூடிய அறிவாளி அவனா